அதுகிட்ட போய் பாடம் கேட்க கொஞ்சிட்டு இருக்கான் போயிட்டு. ஸோ சட்டு புட்டுன்னு அபிஸ்கோவை போய் பார்த்துட்டு அப்படியே திரும்ப வேண்டியது தான். லெட்ஸ் கோ. திறந்த காட்டு பகுதி நடுவில் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம அபிஸ்கோ வந்தாச்சு. எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் முகமுடி கொள்ளக்காரன். இப்போ என்னென்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து லாஸ்ட் நாள் கிருநாள. ஸோ இன்றைக்கி பிளான் வந்து ஃபஸ்ட்டு ரெயின்டீர் டூருக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி மார்னிங் மணி வந்து கிட்டத்தட்ட வந்து 12:30க்கு மேலே ஆகுது. ஸோ இது வந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குது இந்த ரெயின்டீர். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து தனி டிக்கெட் எடுக்கணும். ஸோ அது முடிச்சுட்டு அபிஸ்கோ நேஷ்னல் பார்க் போகலான்ற பிளான் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்டீர் டூர் இடத்துக்கு இதான் இந்த இடம் தான் பார்க்கிங்கு, இதான் வந்து என்ட்ரன்ஸு ஆக்சுவலாக. ஸோ இது கூட தான் நம்ம வந்து போய் ரெயின்டீர் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம்னா, நாங்கள் வந்து ரெண்டல் கார் எடுத்திருந்தோம் இல்லையா, அது மூலமாக தான் வந்தோம். நாங்கள் தங்கினது வந்து SPIS ஹோட்டல். அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரெயின்டீர் டூர் வந்து 25 நிமிஷம் ட்ரைவ். இல்லைன்னா நீங்கள் வந்து பஸ்ஸில் கூட வரலாம். 501 ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸை பிடிச்சிங்கன்னா அந்த SPIS ஹோட்டல்லேருந்து வந்துடலாம். கிருணாவோட மெயின் இடத்துலேருந்து வந்துடலாம். இது ஒன்றும் ப்ரீ புக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இங்கே டேரெக்டாக வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே உள்ள நுழையும் போது டிக்கெட் இருக்கும், அங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடவே நுழைஞ்சேன் நான். ஏன்னா எனக்கு வந்து அனிமல்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அதுவும் ரெயின்டீர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ முதல் மாதிரியாக ரெயின்டீரை நேரடியாக பார்க்க போகிறேன், அதுக்கு ஃபீட் பண்ண போகிறேன்னு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இதான் டிக்கெட் எடுக்கிற இடம். வாங்க பார்க்கலாம். உள்ளே போய் டிக்கெட் எடுப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து ரெயின்டீரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சமி மக்கள், இந்த ஊரோட பாரம்பரிய மக்கள் அவங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக அவங்கள பற்றி ஒரு முன்கதை சுருக்கத்தோடு வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே சமி மக்கள் ஏன் அவங்கள பற்றி பேசணுன்றது நான் உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. நான் இப்போ போக சொல்லும்போது ரெயின்டீரை பார்க்க வரும்போது எதுக்காக அவங்கள பற்றி நம்ம பேசணும் அப்படின்றது தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். ரெயின்டீருக்கான டிக்கெட்டு ஒரு அடல்ட்டுக்கு 250 க்ரோன்ஸ் ப்ளஸ் நீங்கள் ஃபீட் பண்ணுறதா இருந்தால் 50 க்ரோன்ஸ் ஸ்வீடிஷ் க்ரோன்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ டோட்டலி 300 க்ரோன்ஸ். இதுதான் வழி. உள்ளே போய் ஃபீட் பண்ணலாம். இது ஃபீட் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. சமி மக்கள் அவங்களோட வாழ்கிற இடத்த வந்து லாப்லேண்டுன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் அவங்களோட மொழியில் வந்து அதை சப்மின்னு சொல்கிறாங்க. சமி மக்கள் பார்த்திங்கன்னா வந்து பல்வேறு மொழிகள் பேசுகிறாங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நார்தன் சமி. இது வந்து பொதுவாக வந்து ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்ட் இதில் வாழ்கிற சமி மக்கள் பேசுகிறாங்க. சதன் சமி, நார்தன் சமியை கம்பேர் பண்ணும்போது சதன் சமி லாங்குவேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பேசப்படுது. இது வந்து ஸ்வீடன், நார்வே பகுதிகளில் வாழ்கிற சமி மக்கள் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா லுலே சமி அப்படின்னு வந்து ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வந்து அது மோஸ்ட்லி வந்து ஸ்வீடன், நார்வே இதை சேர்ந்த மக்கள் பேசுகிறாங்க, சமி மக்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ரெயின்டீர் இழுத்துட்டு போகிற வண்டி. இது சும்மா மாடலுக்காக வச்சுருக்காங்க சைடில். அதுக்கப்புறம் பிட்டே சமி அப்படின்னு ஒன்று இருக்குது. பிட்டே சமின்றது பார்த்திங்கன்னா பிட்டேன்னு ஒரு ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வாழ்கிற சமி மக்கள்லாம் இந்த மொழியை பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கோல்ட் சமி. ஸ்கோல்ட் சமின்ற மொழி வந்து ரஷ்யாவில் வாழ்கிற சமி மக்கள் பேசுகிறாங்க. ஆனால் அந்த மொழிகள் எல்லாமே வந்து அழியும் தருவாயில் இருக்குதுன்னு சொல்லணும். அவங்களோட தொழில்னு பார்த்திங்கன்னா வந்து மீன் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த அனிமலோட தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுக்கிறது, செம்மறி ஆடுகளை மேய்க்கிறது. முக்கியமான வந்து ஒரு தொழில்னு பார்த்திங்கன்னா ரெயின்டீர் இருக்குல்ல, அதை வந்து வளர்க்குறது. ஸ்வீடனில் முக்கியமாக வந்து ரெயின்டீர் வளர்க்குற உரிமை வந்து சமி மக்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு யாருக்கும் கிடையாது. ஸோ அவங்க தான் வந்து மோஸ்ட்லி ரெயின்டீரை வந்து பராமரித்து வளர்க்குறவங்க ஸோ இந்த ஊரில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட வந்து வாழ்வாதாரமே இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சமி மக்கள் வந்து ரெயின்டீர் யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க இதுக்குள்ளே அவங்க வந்து ஒரு பெரிய ஆளாக, ஒரு அந்தஸ்து உடையவராக வந்து கருதப்படுறாங்க அவங்க மக்களுக்கிடையே. இவங்க பார்த்திங்கன்னா வந்து ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்ட், அப்புறம் வந்து ரஷ்யாவில் இருக்க கோலா பெனின்சுலா அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து வாழ்கிறாங்க. எங்கெல்லாம் வந்து செழிப்பான புல்கள், தாவரங்கள் வளருதோ அங்கே வந்து அவங்க வந்து குடிபெயர்ந்துகிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட வழக்கம். ஏன்னா அங்கே தான் வந்து ரெயின்டீரை வந்து நல்லா உணவு கிடைக்கும், அதுக்கு நல்லா செழிப்பாக வளரும் அப்படின்றதுக்காக குடிபெயர்ந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதை வழிபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஆவிகள் அதுக்கிட்ட பேசுகிறத வழக்கமாக கொண்டிருக்காங்க. அப்புறம் வந்து இயற்கையை தான் வழிபடுறாங்க. வந்து மரம், செடிகள், கொடிகள், மலைகள், இந்த மாதிரி வந்து இயற்கையை தான் வழிபடுறத வந்து அவங்க வந்து இதாக வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் அவங்க அணிகிற உடையோட பேர் வந்து கட்டி. இது பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக நல்ல வந்து பிரைட்டான கலராக இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க அணிவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டைலாக இருக்கும். அதுக்கப்புறம் குளிரை தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து இது நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த சமி மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து அவங்க நிலப்பகுதிகள் வந்து ஆக்கிரமிக்கப்படுது. ரெண்டாவது வந்து பருவநிலை மாற்றம். மூன்றாவது வந்து அவங்க அரசு வந்து இவங்க பேசுகிற மொழியை வந்து விட்டுட்டு அவங்க வந்து ஸ்வீடிஷ், நார்வீஜியன், ஃபின்னிஷ் அதை பேச சொல்லி வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வழிபடுற கடவுளும் ரிலீஜனும் கூடாது, நீங்கள் இந்த பர்டிகுலர் ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ ரெயின்டீர் பார்க்குற இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அதோட மெயின் கேட்டு. இந்த கேட்டை திறந்து உள்ள போவோம். தலைவர் உள்ளே இருக்காரு. இது எப்படி ஃபீட் பண்ண சொன்னாங்க? இல்லை கொடுக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேருந்து நீட்டக்கூடாதுன்ட்டாங்க. கை கிட்ட போய் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நீட்டாதீங்க, டோரை 2 டோரை ஓப்பன் பண்ணிட்டு போங்கன்னு. நம்ம இப்போ ரெயின்டியரை இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. உள்ளே நுழைஞ்சிட்டோம். இங்கே தான் எல்லா ரெயின்டியரும் வச்சுருக்காங்க. பார்க்கலாம். ஸோ ரெயின்டியர் படுத்துட்டு இருக்கு, பயங்கரமாக இருக்குது பார்த்துட்டு. ஏய் முட்டு கிட்ட போகுது. ஐயோ அரை சொல்றானே. ஐயோ குடு ஃபீட் பண்ணு. என்னடி இது? அதுக்கு தான் பார்த்து வருதுடா. பார்த்து வருதுடா. குடு. பயப்படாம நெல்லு. பயப்படாதா. ஒண்ணும் பண்ணாது. குடு நீ. என்னடா டேய், ஏன்டா குத்துக்கு வந்தானா? இரு வெயிட் புடி. அதுக்கு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. வெயிட் வச்சு நம்ம வெளில போயிட்டு எடுக்கலாம். வா இருமா. எடு அது விட மாட்டேங்குது. இரு தரேன். இரு வச்சு நான் கொஞ்சம் கொடுக்குறா. இந்தா குடு. பயப்படாதடா. ஒண்ணும் பண்ணாதடா. இந்த கண்ணா செல்லம் ஜிம்மி. அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? இப்போ நாங்கள் ரெயின்டியருக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஃபுட்டோட பேர் வந்து லிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா இதுக்கு வந்து ரெயின்டியர் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரெயின்டியருக்கு ரொம்ப பிடித்தமான உணவு. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெள்ளை கலரில் இருக்கும். இது அப்படியே பாறைகள்லேயும் இதில் வளரக்கூடிய ஒரு தாவரம் இது. ஸோ இதை வந்து ரெயின்டியர் ரொம்ப விரும்பி சாப்பிடும். இது மஷ்ரூம்ஸ் மாதிரி இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இருக்குது. நம்ம தலைவர் வந்து சாப்பிட்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. பாவம் என்னால் வந்து இதுக்குள்ளேருந்து எடுத்து கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து தேவை அது இது ஃபுல்லாக பேப்பர் குடுங்கிடுச்சு என்கிட்ட வந்து. இது மட்டும்தான் சாப்பிடுது ஆக்சுவலாக. மற்றது ரெண்டும் படுத்துட்டு இருக்குது. பாவம் அதுக்கெல்லாம் பசி இல்லை போல். இதுதான் செம பசியில் இருந்திருக்காரு. எங்களை பார்த்தோன்னே எழுந்து வந்து சாப்பிட வந்துச்சு. சரி அதுக்கு தேவையான சாப்பாடு வந்தோன்னே போயிடுச்சு. அவ்வளோதான். ஒன்றும் இல்லைம்மா நம்மக்கிட்ட காலி. ஓகேவா? ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? கோவமா கிளம்புறேங்க. கோபப்படாதீங்க. அதுகிட்ட போய் பாடம் கேட்கறது கொஞ்சிட்டு இருக்கான் போயிட்டு. அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி வச்சு வானா வெறுப்பாய் முட்டுற போகுது. ரெயின்டியரோட அந்த தடிமனான ஃபர் இருக்கு இல்லையா, இது வந்து -45 டிகிரி கீழே போனால் கூட அதை வந்து நல்லா கதகதப்பாக வச்சுக்குமா. அதுக்கப்புறம் வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வந்து சாப்பாடு தேடி உணவு தேடி வந்து ட்ராவல் பண்ணுமா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, மேல் ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே வந்து கொம்பு வளருமா. ஸோ மேல் வந்து மேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கொம்பை வந்து உதுத்துடும். அதுவே தன்னால் உதுத்துடுமா. ஃபீமேல் வந்து வின்டர் சீசன் ஃபுல்லாக அந்த கொம்பை வச்சுக்குமா.
அதுக்கப்புறம் வந்து ரெயின்டியர் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக வாழ்கிற ஒரு விலங்கு. அதுக்கு வந்து தனி மொழி கம்யூனிகேஷன் வோக்கலாகவும் சரி, பாடியில் உடல் மொழியாகவும் சரி, அதுக்கப்புறம் வந்து சென்ட் மார்க்கிங்ஸ் இதை வச்சு கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெயின்டியரோட கண் இருக்குது இல்லையா, இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கண். ரெயின்டியருக்கு வந்து வின்டர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குமா ஐஸ். அப்போ தான் வந்து லோ லைட்டில் கூட அதெல்லாம் பார்க்க முடியுமா. அதே மாதிரி சம்மரில் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கோல்டன் கலரில் இருக்குமா ஐஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெயின்டியர் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்விம்மர்ஸ் தான். ஸோ அது அந்த கொம்புகளும் அதோட உடம்போட அமைப்பும் வந்து அதை நல்லா வந்து மிதக்க வைக்குமா தண்ணியில். இன்னொன்று ரெயின்டியர் வந்து ஒரு ஹெர்பிவோரஸ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ரொம்ப ஹார்டான உணவு கூட வந்து சாப்பிட்டு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த சக்தி இருக்காது, ஜீரண சக்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெயின்டியரோட குட்டி வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து வளர்ந்துருமா. பிறந்து 1 மணி நேரத்தில் வந்து அதெல்லாம் நடக்க முடியுமா. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஹார்டான உணவு அதுவுமே வந்து 15 நாளில், பிறந்து 15 நாளில் சாப்பிட ஆரம்பிச்சிருமா. அப்புறம் ரெயின்டியரோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா வந்து 15 வருஷம் வைல்டில், காட்டில் வாழ்கிற ரெயின்டியரோட ஆயுட்காலம். இதுவே வந்து பராமரிப்பில் இருந்ததுன்னா, ஜூலேயோ இதுலேயோ இருந்ததுன்னா அதோட ஆயுட்காலம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ரெயின்டியரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பயங்கர பெருசாக இருக்குது, நல்ல இதுவாக இருக்குது. பட் ஸ்டில் பயப்பட தேவையில்லை எதுவும். அது பாட்டுக்கு நல்லா ட்ரெயின்ட் அனிமல்ஸ் மாதிரி ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்லா ஜாலியாக இருக்குது. நம்ம பாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அதுக்கு. நம்ம உள்ளே போகலாம் திரும்பி. லெக்ஸ் வைக்கிறேன்னா நீ என்ன இப்போ ஜெகன்மோகனி படத்தில் பேய் மாதிரி வைக்கிற வெளில எடுத்துட்டு போய் கேன் வி கீப் அவர் லெக்ஸ் ஹியர்னு கேட்குறான். அவன் வைக்கக்கூடாதுனால அவன் யார்? ஆமாம், எரிஞ்சிருவான்ட்டான். அதனால கேட்டு வச்சேன் நான். நிலைமை இப்படிதான் இருக்கு. -35, கையும் காலையும் வந்து நெருப்புகள் ஓடுற மாதிரி தான் இருக்கு. உள்ள விறகு மாதிரி வச்சு வேக வச்சிடலாம் போல, அந்த மாதிரி இருக்கு. இப்போ முடிஞ்சிச்சு, ரெயின்டியர் பார்த்தாச்சு நம்ம. ஸோ இது வந்து ஸ்டோர், இங்கே நம்ம தேய்வினை பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஜாமு, ஸோ இந்த பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க இங்கே. இதெல்லாம் ரெயின்டியரோட கொம்புலேயே ஆன பொருட்கள். இப்போ என்னென்னா ரெயின்டியர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து நல்லா வார்மாக கோஸியாக இருக்குது, சூப்பர் வார்மாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நெருப்பு ஃபயர் இது பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னா இங்கே ஒரு டிஷ் ஒன்று ட்ரை பண்ணலாம். அந்த டிஷ்ஷில் ஒரு ஜூஸ் இது வந்து வார்ம் ட்ரிங்க்னு சொல்லலாம். லிங்கன் பெரி ஜூஸ், இது கொஞ்சம் ஃபேமஸ் இங்கே. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குங்க. இது எப்படின்னா ஸ்வீட்டாக இருக்குது. லிங்கான் பெரி இது பேர், இந்த பழத்தோட பேர். சின்னதாக இருக்கும் அந்த பெரி. ஸோ நல்ல ஹாட்டாக இருக்குது. நான் சூப்புன்னு நினச்சேன், இந்த சூப் இல்லை, இது ஜூஸ், பட் ஹாட் ஜூஸ், வார்ம் ஜூஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டை, இது பிரத்யேகமாக இதுக்காக பண்ணிருக்காங்க. இது வந்து பழைய காலத்து அந்த இது மாதிரி இருக்குது. இந்த சமி பீப்புள் யூஸ் பண்ணுற அந்த இதுக்குள்ளே பார்த்தோமே, டென்ட்டுக்குள்ளே பார்த்தோமே, அந்த மாதிரி இருக்குது இந்த டம்ளர். சூப்பராக இருக்குது. சேஸ் வந்து ரெயின்டியர் கறியுமே விற்கிறாங்க. நிறைய பேர் ரெயின்டியர் கறி சாப்பிட்றாங்க. இது ரெயின்டியர் மீட்டு. இங்கே ரெயின்டியரும் பார்க்க விட்றாங்க, அதையும் எடுத்து சாப்பிட்றாங்க. அதான் உலகம். வாங்க போகலாம். ரெயின்டியர் வாட்சிங் வந்து சிறப்பாக முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அபிஸ்கோ இங்கேருந்து 1.5 மணி நேரம் அடிச்சு பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து 6:30 மணிக்கு ட்ரெயின்.
ஸோ சட்டு புட்டுன்னு அபிஸ்கோ போய் பார்த்துட்டு அப்படியே திரும்ப வேண்டியது தான். லெட்ஸ் கோ. இப்போ நாங்கள் வந்து அபிஸ்கோ போயிட்டுருக்கோம் காரில். ஸோ இந்த ட்ரைவ், இந்த ரோடு, இந்த வெதர், இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த ட்ரைவ் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த ஊரில் வந்து லைசன்ஸ் எடுத்து கார் ஓட்டி இந்த மாதிரி ஒரு ரோடு, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஓட்டினதே இல்லை. வின்டரில் ஓட்டியிருக்கேன், ஸ்னோவில் ஓட்டியிருக்கேன். பட் ஸ்டில் இவ்வளோ ஸ்னோவில், இவ்வளோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனில் ஓட்டினதில்லை. ஸோ இந்த ரோடு எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது, எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்ததுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, இப்போ நான் இந்த ரோடில் இப்படி ஓட்டி போயிட்டே இருக்கேன். திடீர்னு வந்து எழுத்தா மாதிரி ஏதாவது ஒரு வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய ட்ரக் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்னோ ஓடி அள்ளி தெளிக்கும் அப்படியே கார் மேலே. அள்ளி தெளிச்சதுன்னா என்ன ஆகும், எழுத்தா மாதிரி ஏதாவது வண்டி வருதா வரலையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. 2-வே ரோடு தான் இருந்தாலுமே எழுத்தா மாதிரி திடீர்னு ஏதாவது வந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது. அது வந்து அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஆகும் அந்த ஸ்னோ கிளியர் ஆகிறதுக்கு. அப்புறம் தான் நம்மளுக்கு கிளியர் விஷன் கிடைக்கும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக இந்த ரோட்டில் ஓட்டினது. அவ்வளோ த்ரில்லிங்கான ஒரு ட்ரைவாக இருந்தது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியது இந்த ரோட்டில். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ட்ரைவ் வந்து அவ்வளோ ஒரு என்ஜாயபிள் ட்ரைவாக இருந்தது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரோடாக இருந்தது. இந்த 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 இயற்கையோட அழகை வந்து பார்க்குறதுக்கு வந்து காண கண்கோடி வேணும்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரோடு இது. கண்டிப்பாக அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ரோடு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா கிருணாலேருந்து அபிஸ்கோக்கு கார் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த ட்ரைவ் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு ரோடு இது. இப்போ நம்ம அபிஸ்கோ வந்தாச்சு. இது அபிஸ்கோ நேஷ்னல் பார்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் நார்தர்ன் லைட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நாங்கள் நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கறதுக்காக வரல. ஜஸ்ட் இந்த டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். இந்த ரோடுலாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலை ஒரு அற்புதமான ஒரு மலை இது. பின்னாடி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது வெளிச்சத்தில் வந்து தான் இன்னும் வந்திருக்கோம். பட் எங்கள் பிளான் வந்து ஜஸ்ட்டு அபிஸ்கோ கவர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ மலை அவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு நேஷ்னல் பார்க்லேருந்து. ஸோ அபிஸ்கோலேருந்து பேக் டு கிருணா ஓட்டிகிட்டு இருக்கோம் வண்டியை. ஒரு பயங்கரமான ரோடுங்க இது. ரொம்ப கடினமான ரோடுன்னு சொல்லலாம். பயங்கரமான காற்றடிக்குது, ஸ்னோ இருக்குது. பட் இது இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதி நடுவில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த பக்கம் பெரிய மலை, அந்த பக்கம் பெரிய மலை, இந்த பக்கம் பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது மிருகம் வந்தால் கூட தெரியாது. ஸோ இதான் முதல் தடவை இவ்வளோ ஒரு கடினமான வந்து ஒரு ரோட்டில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் வண்டியை. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான காற்றடிக்குது, வண்டியே வாபிள் ஆகுது அந்த காற்றுல. சூப்பர் டிரைவு இருக்கிறதுலே நான் வந்து பெஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் டிரைவ்னு சொல்லுவேன் நான் ஓட்டினதுலேயே. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ரோடு கிருணா டு அபிஸ்கோ. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் கார் எடுங்க. கார் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது ரொம்ப வந்து பயங்கர கோல்டு. வெளியில் நீங்கள் பஸ்ஸு இதெல்லாம் வந்து அலைய முடியாது. இன்னும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நாங்கள் இன்ஃபேக்ட் பேச்சுலராக வந்தோம். எங்களுக்கே வந்து பெரிய இது வந்து நாங்கள் சூப்பராக கார் புக் பண்ணிட்டோம். ரெண்டல் கார் எடுத்துட்டோம். அவிஸ் ரெண்டல் கார். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2400 crores பே பண்ணோம் சொன்னோம் இல்லையா. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி 3 o'clock காரை விடணுன்ற மாதிரி தான் இது. ஏன்னா நாங்கள் ஃப்ரைடே ஈவினிங் எடுத்தோம். ஃப்ரைடே 3 மணிக்கு எடுத்தோம். ஸோ இன்றைக்கி வந்து 3 o'clock 2 days கணக்கு. ஆனால் அவங்க வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம், இந்த மாதிரி வந்து 6:30 தான் எங்கள் ட்ரெயின். ஸோ நாங்கள் வந்து காரை வந்து 6 o'clock விட்டால் ஓகேவா, அதுவும் ட்ரெயின் ஸ்டேஷன்லேயே விட்டால் ஓகேவா, உங்களுக்கு அங்கேயே ட்ராப் ஆஃப் அப்படின்னு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நான் நல்ல ரேட்டிங்கே கொடுப்பேன் அவிஸ்க்கு. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து காரை விட்டுட்டு ட்ராப் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க அவங்க பேரில், அதில் கீழே ட்ராப் பண்ணுற வேண்டியது தான். கிருணா பயணம் இனிதே முடிந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டாக் ஸ்லெட்ஜிங், ஸ்னோ மொபைல், நார்தர்ன் லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து அப்புறம் ஐஸ் ஹோட்டல், இன்றைக்கி ரெயின்டியர் டூரு, அதுக்கப்புறம் வந்து அபிஸ்கோ. ஸோ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் எல்லா யூஸ்ஃபுல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன்.
எப்படி எப்படி ட்ராவல் பண்ணணும், என்ன ட்ரெயின் புக் பண்ணணும், எப்படி என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ, என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் காமேஷ் அண்ட் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சேஷாத்ரி. சேஷாதிரி. பாய் பாய். பாய்.